நாம் யாவரும் கண்களை மூடி செபித்து இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகுவோம். நம்முடைய உள்ளங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து பரிசுத்த அலங்காரத்தோடு இன்றைக்கு நாம் நம்முடைய தேவாதி தேவனை தொழுது கொள்ளும்படியாக அவரிடத்திலே நாம் கிட்டி சேர்வோமாக. நம்முடைய இருதயங்களை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்வோமாக. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரே, ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியுள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. நிதானத்தோடும் நீதியோடும் நம்மை நியாயம் தீர்க்க வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நியாயம் தீர்க்க போகிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையும் மாட்சிமையும் உடையவருமாய் இருக்கின்றார். அந்த மகிமை மாட்சிமை உடைய தேவனை இந்த காலை வேளையிலே நாம் போற்றி புகழ்ந்து பாடும் மன்றமாக சபையார் நாம் யாவரும் எழுந்து நின்று மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுகிறோம் என்ற பாடலை பாடுவோம். Thank you.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வத்தையும் படைத்து சர்வத்தையும் பராமரிக்கிற எங்கள் பரலோக தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சகல ஜனங்களும் உம்மை துதிக்கிறதே, சகல உயிரினங்களும் இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கிறதே. எல்லா ஜீவன்களுக்கும் சுவாசத்தை அளித்து உம்முடைய நாமத்தை பறைசாற்றுகிறதே ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரராக இருக்கிறீர். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய நாமமே மேலான நாமம், உம்முடைய நாமமே அதிசயமான நாமம், உம்முடைய நாமமே பரிசுத்த நாமம் ஆண்டவரே. நீர் வாழ்க 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. தேவனே, நீரே ஆராதனைக்குரியவராக இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சிருஷ்டிகரே, இப்படியாக உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய அன்பினாலும் கர்த்தாவே, இதோ உம்முடைய ஜனங்களை உம்முடைய சித்த பிரகாரமாக நடத்தி கொண்டு வருபவரே, உம்முடைய பரலோகத்தின் சித்த பிரகாரமாக உம்முடைய ஜனங்களை நடத்த வேண்டிய வழியிலே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலமும் கர்த்தாவே உம்முடைய சித்த பிரகாரமாக நடந்து கொண்டிருக்கிறதே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பூலோகத்திலே நாங்கள் காணும்படியான எல்லா காரியங்களிலும் தேவனே நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. உம்முடைய ராஜ்யம் நிலைத்திருப்பதாக ஆண்டவரே, உம்முடைய கரம் அசைவாடுவதாக. அப்படியாக கர்த்தாவே, நீர் சகலத்தையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அதிசயமான புயல்களினாலும் நடத்தி கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, மனிதனுடைய உள்ள திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தூரத்திலிருந்து எங்களுடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறவரே கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய நாவின் சொல் பிரவாதத்துக்கு முன்னதாகவே எல்லாவற்றையும் அறிந்த தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கும் இருப்பவர், நீர் எல்லாம் அறிந்தவர், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். உம்மிடத்தில் உம்மை விட்டு உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் எங்கே போக முடியும் ஆண்டவரே? நீர் எங்களை தேடுகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய மிகுந்த அன்பின் நிமித்தமாக எங்களை தேடுகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய மிகுந்த அன்பினாலே கர்த்தாவே எங்களை தேற்றுகிற தேவனாக இருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய குமாரன் ஒன்றுமாக எங்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த ரட்சணியத்திற்காக நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எங்களுக்கு கிடைக்கப்பட்டதான இந்த பாவ மன்னிப்புக்காக அதிகமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருந்த எங்களை உம்முடைய ஆதி தீர்மானத்தின்படியே எங்களை நீ தெரிந்து கொண்டு உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாறும்படியாக எங்களுக்கு இந்த இலவசமான ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்ததே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இதோ உம்முடைய ஜனங்கள், உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களாகி நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கும் உம்மை தொழுது கொள்ளும்படியாக இந்த மாபெரிய சுலாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கட்டடத்திலே நாங்கள் கூடி வரவிட்டாலும் ஆண்டவரே தேவனே, வீடுகள் தோறும் இன்றைக்கு ஆராதனைகள் ஏற்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பமாக கர்த்தாவே இன்றைக்கு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக வைக்கிறேன் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி கர்த்தாவே, நாமம் வாழ்க, நாமம் வாழ்க கர்த்தாவே. நீரே மகிமைப்படுகிறாக கர்த்தாவே. இப்பொழுதும் தகப்பனே, கிருபையாய் என்னுடைய பாவங்களை மன்னித்து இதோ இந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, இந்த Facebook லைவ் ஸ்ட்ரீமிங் வழியாக என் ஆராதனைக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் அருள் கண்ணோக்கி பார்ப்பீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருப்பதாக தொடர்ந்து எங்களை நடத்தும். இந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். உடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து மேகம் மீது இயேசுராஜன்
வேகம் வாராது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது. அதை குறித்தான செய்தியை தான் இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். அதனை ஒட்டி இப்படியாக இந்த மேக மீது இயேசுராஜன் வரப்போகிறார் என்ற பாடலை நாம் பார்ப்போம். சங்கீதம் 61 வசனங்கள் 1 to 8 வரை நாம் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். 61ஆம் சங்கீதம் பழைய ஏற்பாட்டில் 706ஆம் பக்கம். 61ஆம் சங்கீதம். நெகினோத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் உடையும்போது பூமியின் அடியாளத்திலுள்ள உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பொல்லாத துர்கமாயிருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். வசனம் 5. தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களே சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களோடே நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். 8ஆம் வசனம் எல்லோரும் சேர்ந்து. இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். அமருங்கள். தேவன் தாமே இந்த வசனங்களை நம்முடைய உள்ளங்களில் பதிய வைப்பாராக. அந்த நல்ல ஆண்டவருடைய இந்த நாமத்திலே
யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். விசேஷமாக இந்த Facebook லைவ் ஸ்ட்ரீமிங் வழியாக இணைந்திருக்கிற அன்பின் தேவ பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். தேவனுடைய சித்த பிரகாரமாக நாம் ஆலயத்திலே கூடி வர முடியாவிட்டாலும் குடும்பமாக நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் இந்த அருமையான ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியாக இந்த நல் நாட்களை நாம் பயன்படுத்தி தொடர்ந்து தேவனிடத்தில் நாம் கிட்டி சேரும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அந்த நல்ல தேவனுக்கு நம்முடைய காணிக்கையையும் தசம பாகங்களையும் நாம் வழங்குவோம். ஸ்தோத்திர பாடலை நாம் பாடி காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். போதக ஜெபத்திற்கு கடந்த செல்வதற்கு முன்னதாக ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே பாடலை நாம் பார்ப்போம். Amen.
எல்லாரும் எழுந்து நின்று போதக ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, கிருபையாய் எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய அக்கிரமங்களை, மீறுதல்களை கற்ற கிருபையாய் மன்னித்து இதோ எங்களுடைய ஜெபம் கேட்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குகிறார். ஆண்டவரே, சரீரத்தில் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குகிறார். ஆண்டவரே, உளுத்திராம் திருச்சபையில நோய்வாய்ப்பட்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயார் பார்வதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி பிரிஸ்கில்லாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரன் டேனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயார் சரஸ்வதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயார் ஏஞ்சலின்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரர் ராமநாதனுக்காக, சகோதரர் ஆறுமுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ராஜகோபாலுக்காக, எஸ்தர் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சேனாவுக்காகவும் நாங்கள் கொண்டாடுகிறோம். தாயார் வித்யாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒருவரே இறங்குகிறார். அவர்களை கர்த்தர் தொடுகிறார். பரம வைத்தியரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவனே, நீர் அவர்களை கிருபையாய் தொடும். கூடாய் திருச்சபையிலே சகோதரி ஜோசப்பின்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி பிரபாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி சாராவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கம்மா திருச்சபையிலே சகோதரர் கன்னியப்பனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரர் குமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை எல்லாம் தெய்வமே நீ கிருபையாய் கண்ணோக்கி பார்க்க வேண்டுதல் செய்கிறோம். பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் அவர்களுக்கு பூரணமாய் விளங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, நீரே உம்முடைய வலகரத்தால் அவர்களை இடைக்கட்டி அவர்களை தொடர்ந்து நடத்துகிறார்கள். ஆண்டவரே, வேலை செய்கின்ற பிள்ளைகள் தொடர்ந்து கர்த்தர் கொடுத்த வேலைகளை உத்தமத்தோடு செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இம்மட்டும் கர்த்தருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொண்டு வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து முதலாளி கண்களிலிருந்து தயவு கிடைக்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட வேலையை உத்தமத்தோடு அவர்கள் செய்ய தேவனை கிருபை பாராட்டும். சோதனைக்கு உட்படாதபடிக்கு கர்த்தாவே, தீமையினின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகின்ற வருமானத்திலிருந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கவும், குடும்பத்தை நடத்துவதற்கான திராணி அவர்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் அதிகரிக்கும் பண்ணும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இப்படியாக படிக்கிற பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கர்த்தர் ஞானத்தை தந்து அவர்களை நடத்தும். விடுமுறை முடிந்து அடுத்த வாரம் இந்த ஆன்லைன் கிளாஸ் சில பிள்ளைகள் போறாங்க. அவர்களுக்கு கர்த்தாவே நீ கிருபை பாராட்டும். விடுமுறையில இருக்கிற பிள்ளைகளுக்கு தொடர்ந்து இந்த காலகட்டங்களை கர்த்தருக்கென்று பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் தாமே அவர்களுக்கு உதவி செய்கிறார். குடும்பத்தில் பல சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மன ரீதியில பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்திலே குன்றி போயிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாய் இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, இந்த போராட்டமான காலகட்டத்தில கர்த்தருடைய பலன் அவர்களுக்கு பூரணமாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரையே சார்ந்திருக்கும்படியாக தேவனே உம்முடைய வார்த்தை கொண்டு அவர்களை பலப்படுத்த அவர்களை உணர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு பலனாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையே எங்களை உயிர்ப்பிக்கிறது. உம்முடைய வார்த்தையே எங்களை திடப்படுத்துகிறது. அப்படியாக கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தி பலப்படுத்தி அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட இந்த விசுவாச ஓட்டத்தை பொறுமையோடு ஓட ஆண்டவர் தாமே அவர்களுக்கு உதவி செய்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நோக்கி பார்த்து ஓட தேவன் தாமே அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே, ஏதோ குடும்பத்தை விட்டு சிங்கையில இருக்கிற
எங்களுடைய அன்பின் சகோதர சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ கிருபையாய் அவர்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அழுத்தத்திற்குள்ளாக இருக்கிற இந்த பிள்ளைகளை தேவன் தாமே அவர்களை விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ கிருபையாய் அவர்களை கண்ணோக்கி பாரும். அவர்களுடைய வேதனைகளை கர்த்தர் ஒருவரே அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அது போதாது ஆண்டவரே. நீர் ஒருவரே அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்தை விட்டு இருக்கிறதான இந்த சூழ்நிலையில அவர்களுடைய ஏக்கங்களை கர்த்தர் ஒருவரை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் விட்டு சென்றிருக்கிறதான மனைவி பிள்ளைகள், கணவன் பிள்ளைகள், அவர்களுடைய ஏக்கங்களை கர்த்தர் ஒருவரை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஏக்கங்களை முடிவுக்கு கொண்டு வருகிறவரும் நீர் ஒருவரை ஆண்டவரே. அப்படியாக கர்த்தாவே, இதோ இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை கர்த்தர் ஒருவரே கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த குமுறுதலை கர்த்தர் ஒருவரே கேட்டருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் உருக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. தேவனே, நீ இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. நீ கிருபையாய் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய உருக்கத்தின் நிமித்தமாய் நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக இந்த பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு எல்லா ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் ஒருவரே கொடுக்கிறவராக இருக்கிறீர். அப்படியாக நீர் அவர்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே, இந்த சிங்கப்பூர் மலேசியா பார்டர்ஸ் திறக்கப்படும்படியாய் கர்த்தாவே, நீ பெரிய ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில எங்களுடைய மலேசியா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பல இக்கட்டான சூழ்நிலையை நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறேன் கர்த்தாவே. இந்த தேச தலைவர்களுக்கு தொடர்ந்து ஞானத்தை தந்தவர்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்டை சரியாகவும் செழிப்பாகவும் ஆண்டவரே, இந்த தேசத்தின் குடிமக்களை கவனத்திலே வைத்து இந்த தேச தலைவர்கள் அரசால தேவனே நீ கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் இது உம்முடைய தேசம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் இருக்கிறதான தேவ பிள்ளைகள் இந்த கடினமான காலகட்டத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக அவர்களை நடத்துகிறார்கள் ஆண்டவரே. முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக அவர்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு சகாயர். நீர் ஒருவரே எங்களுக்கு ரட்சிப்பு அருளுகிறவர். நீர் ஒருவரே எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தேசத்தை நீர் கண்ணோக்கி பாருங்கள். அதே போல எங்களுடைய இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. அந்த தேசத்தின் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலை நாயகனே, நீர் ஒருவரே விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது அது நடந்தே தீரும் ஆண்டவரே. ஆனால் அதையும் நீர் முடிவுக்கு கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த தேசங்களிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தை நீர் செய்யும்படியாக ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு அது கண்டிப்பாகவும் அது நன்மையாகவும் அது ஆசீர்வாதமாகவும் நீர் அருளுகிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் செய்ய நினைத்தது அது நிறைவேறட்டும். சித்த பிரகாரமாகவே எல்லா காரியங்களும் நடந்தேறுவதாக கர்த்தாவே. பிரியாக தொடர்ந்து எங்களுடைய இதர சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முக்கியதா கூலாய் கும்மாஸ் எங்களுடைய உளுத்திராம் திருச்சபையார் எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் இந்த நாளிலே அவர்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவனை கண்டு கொண்டவர்களாய் இந்த ஆராதனையிலே அவர்கள் ஆராதிக்கும்படியாய் கர்த்தாவே நீ தொடர்ந்து வழி நடத்துகிறார். ஒவ்வொரு சபையார் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தேவனே நீர் உம்முடைய சித்த பிரகாரமாக அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் பரிபூரணமாய் சந்திக்கிறவரே, நீ கிருபையாய் உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகிறேன். ஜஸ்டின் ராஜ்காக ஜெபிக்கிறோம். ரிஷானா ஷிபாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டேனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்
இந்த பிள்ளைகளை நீ கிருபையாய் நோக்கி பாரும். கர்த்தருடைய ஆசி அவர்கள் மேல் வருகின்ற ஆண்டிலும் இருப்பதாக. இம்மட்டும் உதவின எபினேசரை நீர் தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, வேலை செய்ய படிக்க இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கிருபையும் பாராட்ட வேண்டுதல் செய்கிறோம். விசேஷமாக சகோதரன் டேனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய சித்தம் எதுவோ அதன்படியே மகனை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறதான சித்தத்தை மகன் அறிந்து கொண்டு செயல்பட தேவனே நீர் மகனுக்கு கிருபை பாராட்ட வேண்டுதல் செய்கிறோம். திருமண நாளை நினைவு கூறுகிறதான ரோனி ஹேமாவதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தம்பதிகளை கர்த்தாவே கிருபையாய் கண்ணோக்கி பாரும். தேவனை அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் இந்த தம்பதிகள் வளர, கர்த்தருக்கு பிரியமான தம்பதிகளாக வளர தேவன் தாமே உதவி செய்வீராக. அவர்களுடைய பாவங்களை மன்னித்து கர்த்தருடைய ஆசி அவர்களோடு கூட இருப்பதாக. தேவனே, தொடர்ந்து உடைய அனுக்கிரகம் இதோ உடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. எல்லா ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் ஒருவரே அவர்களுக்கு தந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே அவர்களை ஆற்றி தேற்றும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கும் உடைய வார்த்தை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். உடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்டு அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தை கொண்டு வந்திருக்கிற சகோதரன் தர்மேந்திரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீரே மகனை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மகனை நிழலிட்டு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்கிறதான இந்த ஜூம் வழியாக நடக்கிறதான இந்த பெண்கள் ஐக்கியத்துக்காக நாங்கள் வருகிறோம். இந்த ஐக்கியத்தை உங்களுடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். தேவன் தாமே இந்த ஐக்கியத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுவீராக. தேவனே, எபினேசர் மோகனுடைய மனைவி தேவ செய்தியை பகிர்ந்து கொள்றாங்க. அவர்களோடு கூட ஆண்டவரே ஒவ்வொரு பெண்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆசீர்வாதமான ஒரு ஐக்கியமாய் இருக்க ஆண்டவரே, இந்த ஜூம் வழியாக இணைகிற தேவ பிள்ளைகளும் இந்த ஜூம் கருவிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு தேவனே நீ காத்தவர்களை நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தேவனே, உடைய அன்பின் கரத்தில் எங்களை வைக்கிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து இதோ உடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார். இயேசுவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்க. இன்றைக்கும் தேவ செய்தியை நமக்கு வழங்க தர்மீன் அவரை அன்போடு கூட வரவேற்கின்றோம். அதற்கு முன்னதாக வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 1 to 13. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 13ஆம் வசனம் வரை. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி
நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். பிரியமானவர்களே, நாம் வருஷம் நம் ஒரு செய்தியை நம்ம வந்துட்டு தவறாம நாம் கேட்போம். அதாவது இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாகவே வரப்போகிறார் என்கிற செய்தியை நாம் எல்லா இடத்திலும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் செய்திகளில் நாம் கேட்கிறோம், சபைகளில் நாம் கேட்கிறோம். நம்ம ஒரு கிறிஸ்துவ சகோதரனை சந்திக்கும் போது கூட அவங்க சில வேலையை தான் பேசுறாங்க, இயேசு சீக்கிரமா வரப்போறாரு அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நம்மளும் அப்படிதான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த காரியம் வந்து சுமார் ஒரு 2000 வருடத்துக்கு முன்பிலிருந்து வேதம் அதை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இயேசு வந்து சென்ற பிறகு பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட பின்பு இந்த இயேசுவுடைய 2ஆம் வருகை பற்றி அதிகமாக வேதத்தில் சொல்லப்படுகின்றது. இங்க 24வது மத்திய 24வது அதிகாரத்துல 3வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் இயேசு கிட்ட கேட்கிறாங்க. அதை வாசிப்போம், நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், எது சம்பவிக்கும் என்று கேட்கிறார்கள். தொடர்ந்து வாசிப்போம். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். சீஷர்கள் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட போய் கேட்கிறாங்க, உங்களோட வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று கேட்கிறார்கள். அதுக்கு இயேசு தெளிவாக அந்த தொடர்ந்து வருகிற வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் சில காரியங்களை இயேசு அங்க சொல்கிறார்கள். முதலாவது, கள்ள கிறிஸ்துகள் எழும்புவார்கள். நாம் பார்க்கும்போது நம்மளுடைய இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் நாம் பார்க்கும்போது, அல்லது நம்ம சில இந்த ஆன்லைன் காரியத்தில் நாம் பார்க்கும்போது சில கள்ள கிறிஸ்துவர்கள் எழும்புவதை நாம் பார்க்கிறோம். பிறகு யுத்தங்களின் செய்திகளும் நாம் கேட்கிறோம். இன்னைக்கு நம்ம ரொம்ப பிரபலமா போய் கொண்டிருக்கின்றது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய பிரச்சனையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னே நிறைய யுத்தங்கள் எல்லாம் வந்திருக்கின்றது, இதுக்கு பிறகும் வரும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஜனத்துக்கு ஜனம் விரோதமாய் எழும்புவார்கள் என்று சொல்கிறார். பஞ்சம் வரும். நிறைய தேசங்களில் பஞ்சம் வந்து விட்டது. நம்மளுடைய மனுஷ தேசத்துல நம்ம இன்னும் இதை சந்திக்கல, ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொள்ளை நோய் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இல்லை. இந்த COVID-19 ஒரு பெரிய ஒரு கொள்ளை நோய் அநேக பேருடைய உயிரை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. நிலநடுக்கம், அநேக கிறிஸ்துவர்கள் உபத்திரத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். நாம் பார்க்கிறோம், சபைகள் எரிக்கப்படுகின்றது, கிறிஸ்துவர்களை கொலை செய்கிறார்கள், அவர்களை மிகுந்த ஒரு உபத்திரத்துக்குள்ளாக தள்ளுகிறார்கள். கிறிஸ்துவர்கள் பகைக்கப்படுகிறார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள். இதெல்லாம் இயேசு சொல்கிறாரு. இன்னொன்னு சொல்றாரு, அன்பு தனித்து போகும் என்று இயேசு சொல்கிறார். அன்னையில ஒரு செய்தி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை கொலை செய்து விட்டார் என்று. அவரு ஒரு சைனீஸ். ஆனா அவரோட முன்னுக்கு பேரு வந்து ஒரு கிறிஸ்துவ பேர் இருந்தது. அதனால நம்மளுக்கு தெரியாது அவங்க கிறிஸ்தவர்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும்
இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதெல்லாம் சம்பவித்த பிறகு, எதெல்லாம் சம்பவித்த பிறகு இன்னும் ஒரு காரியம் இருக்கின்றது. இயேசு சொல்றார், அவருடைய சுவிசேஷம் உலகம் எங்கும் பேசப்படும். இயேசுவினுடைய சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும் என்று இயேசு சொல்றார். இந்த உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும் என்கிற இந்த சுவிசேஷமும் நிறைய இடத்துல நிறைவேறி வந்துருச்சு. அங்கே நம்ம என்ன பார்க்கிறோம், ஒரு 99% இயேசு சொன்ன காரியம் எல்லாம் நிறைவேறிடுச்சு. நம்ம அதை உணர்றோமா இல்லையான்றது இரண்டாவது விஷயம். ஆனால் ஏது எப்படியோ இது உண்மை, நாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. சரி, இன்றைக்கு நாம் 2 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். சற்று முன் சிஸ்டர் ரெபேக்கா வாசித்த இந்த வேத பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு உள்ள தலைப்பு, காலத்தை அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். Watch, for you know not the hour. காலத்தை அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். 2 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, நன்கு தயாரான ஆத்துமா அது ஞானமுள்ள ஆத்துமா. நன்கு தயாரான ஆத்துமா அது ஞானமுள்ள ஆத்துமா. இரண்டாவது, அறியாமையும் அலட்சியமும் உள்ள ஆத்துமா அது ஞானமில்லா ஆத்துமா. A well prepared soul is a wise soul. The second one is a foolish soul is ignorant and takes everything for granted. முதலாவது காரியத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் 10 கன்னிகைகளை பற்றி இயேசு கிறிஸ்து இங்க ஓமையில சீஷர்களுக்கு சொல்கிறாரு. 10 கன்னிகைகள் என்று சொல்லும்போது 10 virgins என்று சொல்லும்போது அது 10 bridesmaids ஒப்பாக இருக்கின்றது. bridesmaid என்று சொல்லும்போது பொண்ணு தோழி. ஒரு மணவாட்டி அவர்களுக்கு பொண்ணு தோழி இருப்பார்கள். திருமணத்துக்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு பொண்ணு தோழிகள் இருப்பார்கள். இந்த பொண்ணு தோழியோடைய சில கேரக்டரிஸ்டிக் அல்லது அவர்களுடைய ரோல், அவர்களுடைய பொறுப்புகள் என்னவென்று நான் ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறேன். நம்ம அதை பார்ப்போம். இந்த மணவாட்டிக்கு இவர்கள் யாராக இருப்பார்கள்? ஆதரவாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த திருமணத்துக்கு முந்தைய நிகழ்வுகளை அவர்கள் ஒழுங்கமைத்து அது சீராக நடக்க அவர்கள் அதை யாவற்றையும் செய்து வருவார்கள். பிறகு அவர்கள் அந்த திருமணத்தில் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும், பங்கெடுக்க வேண்டும். திருமணம் சீராக நடக்க அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சில கேரக்டரிஸ்டிக், சில ரோல், சில பொறுப்புகள் அந்த பொண்ணு தோழிக்கு இருக்கின்றது. இங்க நாம் பார்க்கிறோம், இந்த 10 கன்னிகைகள் விளக்கை ஏந்தி கொண்டு என்ன செய்கிறார்கள்? விளக்கை ஏந்தி கொண்டு மணவாளனுக்காக காத்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்நாட்களில் இந்த விளக்கை ஏந்தி கொண்டு மணவாளனுக்காக எதுக்கு காத்திருக்கிறாங்கன்னா, அந்த மணவாளன் வரும்போது அந்த மணவாட்டி கிட்ட அவர்களை அந்த மணவாளனை கொண்டு போறதுக்கு ஒரு வழிகாட்டி, ப்ரொசெஷன். இது ஒரு ப்ரோசஸ் மாதிரி. சரி, நம்ம முதல் குறிப்புக்கு நாம் வருவோமாக. நன்கு தயாரான ஆத்துமா அது ஞானம் உள்ள ஆத்துமா. இங்க இயேசு கிறிஸ்து 10 கன்னிகைகள் பத்தி சொல்றாரு. முதல் 5 கன்னிகைகள் அவர்கள் புத்தி உள்ள கன்னிகைகள். மற்ற 5 கன்னிகைகள் அவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள். நாம் முதலாவது இந்த புத்தி உள்ள கன்னிகைகளை பற்றி நாம் பார்ப்போம். அதுதான் முதல் குறிப்புக்குள்ள காரியங்கள். அவர்கள் அவர்களுடைய பொறுப்புகளை அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் என்ன செய்யறாங்கன்னா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பை அவர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் மிகுந்த ஆயத்தத்தோடு இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தார்கள்? நாம் வசனம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். இங்க நாம் பார்க்கிறோம், எண்ணெய் விளக்கு
ஆயில் லேம்ப் சொல்லும்போது அதுக்கு வேண்டிய காரியம் எண்ணெய். இந்த எண்ணெயை இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் எண்ணெயை தங்களுடைய அந்த அந்த விளக்கோடு கூட எண்ணெயும் கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், டேக்கிங் ப்ரீகாஷன் மெஷர்ஸ், எண்ணெய்க்கு விளக்குக்கு தேவையானது எண்ணெய், அது அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய மலேசியா தேசத்தை நம்ம எடுத்துக்குவோம். நம்ம வேற எந்த தேசத்தை பத்தி நம்ம பேச வேண்டாம். நம்மளுடைய மலேசியா தேசத்தில் எடுத்துக்குவோம். எல்லாரோட வீட்லயும் அடுப்பு இருக்கு, எல்லாரோட வீட்லயும் அடுப்பு இருக்கு, எல்லாரோட வீட்லயும் கேஸ் இருக்கு, எல்லாரோட வீட்லயும் கேஸ் கொம்பும் இருக்கு. கேஸ் கொம்பு இல்லைன்னா எப்படி சமைக்கிறது? அந்த காலத்துலலாம் நம்ம பரவாயில்ல, நான் அந்த காலத்துலலாம் இல்லை, இருந்தவங்களுக்கு தான் தெரியும் சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு. விறகு அடுப்பு, குச்சிங்க, கட்டைங்களை வச்சு வேக வச்சு அவங்க சமையலை செய்வாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம் எல்லாரோட வீட்லயும் அடுப்பு கேஸ்ல எரிந்து கொண்டிருக்கின்ற சமையல் எல்லாம் கேஸ் வச்சுதான் நம்ம எல்லாமே செய்யறோம். அதுல நம்ம சரியா கவனித்தோம் என்றால், ஒரு வீட்டுல ஒரு கேஸ் கொம்புக்கு 2 கேஸ் கொம்பு இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? எல்லார் வீட்லயும் இருக்கும், எங்க வீட்லயும் இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், ஒரு கேஸ் கொம்புக்கு 2 கேஸ் கொம்பு நம்ம வீட்டுல இருக்கும். எதுக்குன்னா, ஒரு கேஸ் கொம்பு வந்து எப்போதும் சமைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம பாய்ச்சி கொண்டே இருப்போம். இன்னொரு கேஸ் கொம்பு பக்கத்திலேயே வச்சிருப்போம். எப்போ இங்க கேஸ் முடியும் நம்மளுக்கு தெரியாது பாருங்க. அப்ப என்ன செய்வோம், கேஸ் முடிஞ்ச கையோட பயமே இல்லையே நம்மளுக்கு. என்ன பயம், நம்ம தான் கேஸ் எல்லாம் சாப்பிட்டு வச்சிருக்கிறோம். அங்க முடித்தோடனே அப்படி இந்த ஹீட்டை கழட்டி இப்படி பூட்டி நம்ம மறுபடியும் நம்மளுடைய சமையலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுவே நம்ம நிப்பாட்டி விட மாட்டோம். சமையல் முடிச்ச கையோட என்ன செய்வோம், கடைக்கு போன் பண்ணுவோம். கேஸ் முடிஞ்சிருச்சு, இன்னொரு தூம்பு இருக்கு, ஃபுல் கேஸ் இருக்கு, கேஸ் முடிஞ்சிருச்சு, வந்து கேஸ் வந்து வச்சிருப்போங்க அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய அனுதின வாழ்க்கைக்கு வேண்டிய தயாரிப்புகளை நம்ம செய்கிறோம், அனுதின வாழ்க்கைக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன்ஸை நம்ம எப்படி செய்யறோம் பாருங்க. இந்த அடுப்பு ரொம்ப முக்கியம் இல்ல, நடிச்சு சமைக்கணும், சமையல் இல்லைன்னா சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லைன்னா பட்டினி, ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம அந்த வயிற்றுக்கு வேண்டிய காரியங்களை நம்ம எப்படியெல்லாம் நம்ம அதுக்கு தயார் பண்ணுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம் இந்த கேஸ் கொம்பு எவ்வளவு முக்கியமா இருக்குதோ, இந்த சூழ்நிலையில, இந்த கன்னிகைகளோட சூழ்நிலையில இந்த எண்ணெய் மிகவும் அவசியமாக இருந்தது. இந்த ஸ்டடி பைபிள்ல நான் வாசித்துக் கொண்டிருக்கிற வேளையில இந்த வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எண்ணெய் விளக்கு every 15 minutes 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அதுக்கு எண்ணெய் ஊத்தணுமா. அப்படின்னா அந்த எண்ணெய் எவ்வளவு அவசியமா நம்ம கையிலேயே இருக்கணும். கேஸ் எப்போதும் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரியே அந்த அந்த 10 கன்னிகை கையில பார்க்க போனா எண்ணெய் இருந்துட்டே இருக்கணும். அதுதான் இந்த புத்தி உள்ள கன்னிகை என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய கரங்களில் என்ன எடுத்துட்டு போறாங்க, பாத்திரத்தில் எண்ணெயை எடுத்துக்கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். இங்க 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த கன்னிகைகள் எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க மணவாளர் வருவதற்காக. ஆனா இங்க என்ன நடக்குது, மணவாளர் வர தாமதமாயிருச்சு. சில கல்யாணத்தில் நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் நடக்கிறது தான். இங்கேயும் இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை சொல்றாரு, மணவாளன் வர தாமதம் ஆயிடுச்சு. அப்ப இந்த கன்னிகைகள் என்ன ஆயிட்டாங்க, எவ்வளவுதான் வெயிட் பண்ணுவாங்க பாவம், நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. அவங்களும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்க, கரெக்ட்? எவ்வளவு நேரம் அந்த மணவாளனுக்காக அந்த விளக்கை ஏந்திக்கிட்டு அவங்க நின்று கட்டி இருப்பாங்க. அவங்களும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. நம்ம என்ன பார்க்கணும்னா, உண்மையாவே ரொம்ப தாமதம் ஆச்சு தான். இல்லைன்னா அவங்க தூக்கம் வர அளவுக்கு அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னு. களைச்சு போய் அவங்களும் தூங்கிட்டாங்க. இங்க என்ன நடக்குது, 7வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், மணவாளன் அப்பொழுது அந்த கன்னிகைகளை எல்லாரும் எழுந்து இருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். 6வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், மணவாளன் வந்துட்டாரு. எப்போ வராரு, நடுராத்திரியில வராரு. நடுராத்திரில தான் எல்லாம் தூங்குவாங்கல்ல,
அவர் அந்த நேரத்துல வராரு பாருங்க, நடுராத்திரியில வராரு பாருங்க மணவாளன். மணவாளன் வராருன்னு தெரிஞ்சோட மணவாளன் வந்து விட்டார், நீங்க எல்லாரும் வெளியே புறப்பட்டு போங்கன்ட்டு இந்த கன்னிகைகளை கூப்பிடுறாங்க. இந்த ஞானமுள்ள கன்னிகைகள் அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் வந்துட்டு கையில எண்ணெய் வச்சிருக்கிறாங்க. சோ கண்டிப்பா அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு எண்ணெய் எல்லாம் முடிஞ்சிருக்கும், நெருப்பும் அமைஞ்சிருக்கும். அந்த நேரத்துல மணவாளன் வராரு. இவர்கள் அவர்களுடைய தீவெட்டிகளை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, மணவாளன் வந்துட்டு நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டோம்ட்டு இந்த 5 கன்னிகைகளும் போறார்கள். பிரியமானவர்களே, இந்த ஓமையில இயேசு சொல்லுகிற இந்த மணவாளன், அவர் தான் அந்த மணவாளன். இயேசு கிறிஸ்து தான் இந்த வேதத்தில் நமக்கு சொல்லப்படுகிற மணவாளனாக இருக்கிறார். அந்த 10 கன்னிகைகளை, அந்த 10 கன்னிகைகள் நம்ம தான் அந்த கன்னிகைகளாக இந்த இடத்துல காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து மணவாளனாக இருக்கிறார், நாம் அந்த மணவாட்டிகள். ஆனால் இந்த இடத்தில் இந்த ஓமையில் நாம் பார்க்கும்போது ஆயத்தம் உள்ளவராக இருக்க வேண்டிய கன்னிகைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று இயேசு நம்மளுக்கு வலியுறுத்துகிறார். நாம் இயேசுவோடைய வருகைக்காக எவ்வாறு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? இயேசு முதல் தடவை வந்துட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக முதலாவது எப்படி பிறந்தார்? குழந்தையா தான் அவரும் பிறந்து வந்தார் உலகத்துக்கு. குழந்தையாக பிறந்து அவரும் மனுஷனாக பெரிய மனுஷனாகி 33வது வயதுல அவர் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்காக நம்மளுக்காக தியாகத்தோடு அந்த சிலுவையில நம்மளுக்கு யாவற்றையும் செய்து முடித்து இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டார். ஆனா 2வது முறை அவர் வரும்போது அரசாளுகிற ராஜாதிராஜனாக அவர் வரப்போகிறார், மணவாளனாக அவர் வரப்போகிறார். இந்த காரியத்தை நாம் எவ்வாறு நாம் நினைவில் கொண்டிருக்கிறோம்? எவ்வாறு நாம் இந்த புத்தியுள்ள கன்னிகைகளை போல நாம் எவ்வாறு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? நாம் இந்த செய்திகள், இந்த இயேசு வரப்போகிறார் என்ற செய்திகளை நாம் இன்னைக்கோ நேற்றோ நாம் சற்று முன் சொன்னது போல நாம் இன்னைக்கோ நேற்றோ நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்கள் அல்ல. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் யாராவது இதை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இயேசு வரப்போகிறாரு, இயேசு வரப்போகிறாரு. ஆனால் நாம் எவ்வாறு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? சில காரியங்களை நாம் பார்ப்போம். எப்படி நாம் ஆயத்தமாக இருக்க முடியும் இயேசுவோட வருகைக்காக? இந்த கன்னிகைகளுடைய இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகளுடைய காரியத்தை நாம் வைத்து நாம் எப்படி நம்மை நாம் ஆயத்தம் பண்ணி கொள்ள முடியும் என்று நாம் பார்ப்போமாக. நாம் எப்பொழுதும் தேவனோடு ஒரு ஐக்கியத்தோடு நாம் இருக்க வேண்டும். We must always be in a communion with God. இயேசு கிறிஸ்து கூட நமக்கு எப்போதும் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அதுக்கு இயேசு தான் நல்ல உதாரணம். இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு நல்ல முன்மாதிரி, எடுத்துக்காட்டு. எல்லாமே அவர் தான் நம்மளுக்கு. நம்ம மனுஷரை நம்ம பார்க்க வேண்டாம். எவ்வாறு மனுஷர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க வேண்டாம். வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோட வேற யாருமே ரொம்ப ஆயத்தமா இல்லை. எப்படி நாம் பார்க்கிறோம்? சரி, முதல் காரியம், நாம் நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே நாம் ஈடுபாடாய் நாம் இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஜெபத்திலே நாம் ஈடுபாடாய் நாம் இருக்க வேண்டும். We have to give personal prayer time to ourselves. நம்மளுடைய சொந்த ஜெப நேரத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நாம் பார்ப்போம், மத்தேயு 14:23 பார்ப்போம். மத்தேயு 14:23 பார்ப்போம். அங்க இயேசு என்ன செய்யறாருன்னா, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நேரம் போதாது இருக்கிறதுனால நம்ம இந்த குறிப்பெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. வீட்டுல போயிட்டு நீங்க மெதுவா வாசிங்க எல்லாத்தையும். இயேசு என்ன செய்யறாரு? மலையின் மேல் தனிமையில போயிட்டு ஜெபம் பண்ண போறாரு. இயேசு தனிமையில போய் ஜெபம் செய்யறாரு மலையின் மேல். அப்கோர்ஸ் நம்ம இந்த காலத்துல நம்ம மலையில தான் நம்ம ஏறி போய் ஜெபம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நம்மளோட வீடு இருக்குது, நம்மளுடைய ஆபீஸ் இருக்கின்றது. நம்ம எல்லா நேரத்திலையும் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் செய்ய
நம்மளால் முடியும். இயேசு கிறிஸ்து நல்ல உதாரணமாக இருக்கிறார். அதே வேளையில மார்க் 1:35 இயேசு தனிமையில Jesus early in the morning அதிகாலையில இயேசு தனிமையில போய் ஜெபம் செய்றார். பிதாவுக்கும் இயேசுவுக்கும் எப்பொழுதுமே நல்ல ஒரு உறவு இருந்தது. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்த தேவன். பரலோகத்திலிருந்து அந்த விண்ணுலகத்தை விட்டு மண் உலகத்திற்கு நமக்காக வந்தார். அவர் ராஜாதி ராஜனாக இருக்கிறார். இருந்த போதிலும் அவருக்கும் பிதாவுக்கும் இந்த பூமியில நல்ல ஒரு உறவு இருந்தது. இயேசு கிறிஸ்து நினைச்சா சொல்லிருக்கலாம், நான் தானே கடவுள், எதுக்கு நான் ஜெபிக்கணும்? மத்தவங்க தான் என்ன பார்த்து ஜெபிக்கணும், நான் எதுக்கு ஜெபிக்கணும்? அவர் பாருங்க, அவரு கடவுளாக இருந்த வேளையிலும் அவர் தன்னை மனுஷனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய மரணத்துக்காக அவர் எப்பொழுதுமே அவர் ஆயத்தம் உள்ளவராக இருந்தார். பிதாவிடத்தில் பலனை பெற்றுக் கொள்ளுகிறவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஜெபம் அவசியமாக இருந்தது என்றால் உங்களுக்கும் எனக்கும் இன்னும் எந்த அளவுக்கு ஜெபம் அவசியமாக இருக்கின்றது? ஜெபத்துல நாம் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் இந்த விழிப்புணர்வு நம்மளுக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லும் போது ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். One of the way to get ourselves prepared, இயேசு கிறிஸ்து சந்திப்பதற்கு இந்த ஜெபம் அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தையில் நாம் பலப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட வருகை பற்றி நம்மளுக்கு அறிவு இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நம் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். மனுஷன் சொல்றாங்க சொல்லி நம்ம எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுது இயேசுவோட வருகை பற்றி? அதுக்கு வேண்டிய அறிவு நம்மளுக்கு வேண்டும் என்றால், ஞானம் நம்மளுக்கு வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவோட வருகை பற்றி நம்மளுக்கு இன்னும் ஆழமாக நமக்கு தெரிய வேண்டும் என்றால் நாம் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெபத்தை செய்கிறவர் மாத்திரமல்ல, அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவருக்கு சொல்கிறாரு, when I pray I talk to God. நான் ஜெபம் செய்யும்போது நான் கடவுள் கூட கிட்ட பேசிட்டு இருக்கேன். But when I read my Bible, God talks to me. நான் ஜெபிக்கும் போது நான் கடவுள் கிட்ட பேசுறேன். ஆனா நான் வேதத்தை வாசிக்கும் போது கடவுள் என்கிட்ட பேசுறாரு. ஓகே, சோ நமக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய வேத வாசிப்புக்கு நாம் நேரத்தை கொடுக்கிறோம் என்று நம்மளே கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கின்றது. மூன்றாவது, தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தம் என்னது நமக்கு முதலாவது நமக்கு தெரியணும். 1 தெசலோனிக்கேயர் 5:18 என்ன சொல்றாருன்னா, எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக இது தெய்வ சித்தமாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள்ளாக இது தெய்வ சித்தமாக இருக்கின்றது. We have to give thanks to God in every situation. நம்மளுடைய சூழ்நிலைகள் நமக்கு தெரியும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற நாட்களில் நமக்கு பல விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் அனுதினமும் நம்மளை சூழ்ந்து வருகின்றது. நம்மளுடைய ஆவி அபிவிருத்திக்காகவே நிறைய பிரச்சனைகள் எழுப்பும். வேலை இடத்திலும் சரி, நம்மளுடைய குடும்பத்திலும் சரி, நம்ம எங்க இருந்தாலும் நம்மளுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள், உபத்திரவங்களும் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருந்தான் இருக்கின்றது. ஆனால் நாம் தேவனுக்கு, தேவன் என் வாழ்க்கையை ஆளுகை செய்கிறார் என்று அந்த அறிவு நம்மளுக்கு வரும்போது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி அந்த தேவனோட சமாதானம் நம்மளை விட்டு போகும்போது நாம் அதுக்கப்புறம் நம்ம எந்த காலகட்டத்திலையும் நம்ம ஆயத்தமாகவே இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லை. என் வாழ்க்கையே அப்படி போயிட்டு இருக்குது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா அப்படின்னு பல விதமான காரியங்கள் நமக்குள்ளாக வர ஆரம்பிக்கும். ஆனா நம்ம எப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறோமோ கடவுள் இன்றைக்கும் அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் என்று நம்மளுக்கு அந்த உணர்வு வரும். அடுத்தது, இயேசு வரப்போகிறார் என்று நாம் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால், நம்மளை மாத்திரம் நம்ம ஆயத்தப்படுத்தக்கூடாது. நமக்கு தெரிஞ்சவங்க, இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நாம் முடிந்த அளவுக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக. சில வேளையில் இது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வது, எப்படி சொல்வது என்று தெரியல.
இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்படி சொல்வது என்று தெரியலன்னா நீ ஜெபம் பண்ணுங்க. கடவுள் தான் வழி நடத்தணும். கடவுள் தான் எல்லாத்துக்கிட்டும் ஒரே மாதிரி நம்ம பேச முடியாது. Every person are not the same. ஆனால் சுவிசேஷம் ஒன்று, ஆனால் எல்லா மனிதர்களும் ஒன்றல்ல. நாம் எப்படி அவர்கிட்ட தேவனை பற்றி சொல்ல வேண்டும், எவ்வாறு நம்ம அவருடைய தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும், அவர்களையும் எப்படி ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ண முடியும் என்று அந்த ஞானத்தை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது இயேசுவுடைய கட்டளை. மத்தேயு 28:19 பார்க்கிறோம். மத்தேயு 28:19 இது வந்து கிரேட் கமிஷன், மேக் டிசைபிள்ஸ். இயேசு சொல்றாரு, போய் சீஷர்களை உருவாக்குங்கள் என்று சொல்றாரு. இதெல்லாம் செய்கிறதுனால நாம் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த கன்னிகைகள் தூங்கினாலும் அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் அவர்கள் ஆயத்தமாக தான் இருந்தார்கள். தன் கைகளில் எண்ணெய் இருந்தது படியால் அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். 10வது வசனத்துல பார்க்கிறோம், மணவாளர் வராங்க, அவங்க மணவாளரோடு கூட சேர்ந்து திருமணத்திற்கு போகிறாங்க. கதவு அடைக்கப்பட்டது. நாமும் இந்த ஞானம் உள்ள அல்லது இந்த புத்தி உள்ள கன்னிகைகளை போல நாம் இந்த உலகத்தில் இருக்கும் நாள் மட்டும் புத்தி உள்ளவர்களாக, தேவ அறிவு உள்ளவர்களாக, ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியமாக இந்த புத்தி உள்ள கன்னிகைகளை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்தது இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை பற்றி நாம் சில காரியங்களை நாம் பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்போம். இரண்டாவது காரியம், அறியாமையும் அலட்சியமும் உள்ள ஆத்மா அது ஞானம் இல்லா ஆத்மா. A foolish soul is ignorant and takes everything for granted. மூணாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த புத்தி இல்லாத கன்னிகை என்ன செய்றாங்க, எண்ணெய் எடுக்கல. அவர்களுக்கு தெரியுமா இல்லையா, நான் எண்ணெய் விளக்கு எடுத்துட்டு போறேன், நான் எண்ணெய் எடுத்துட்டு போகணும்னு. இது பேசிக் நாலேஜ். இது பேசிக் நாலேஜ். வீட்டுல கேஸ் ஸ்டவ் இல்லைன்னா எப்படி சமைக்கிறது? அடுப்பு இருந்தா மட்டும் போதுமா? முடியாது. அடுப்பு இருந்தா மட்டும் போதுமா வீட்டுல? சமைக்காத ஒரு ஆள் தம்பி கேட்கிறேன், சமைக்காத ஒரு ஆளா இருந்தாலும் இந்த அடிப்படை ஞானம் அவருக்கு தெரியுது பாருங்க. அடுப்பு இருக்கு, ஸ்டோவ் இருக்கு, கேஸ் ஸ்டவ் இல்லைன்னா எப்படி சமைக்கிறது? அந்த அடிப்படை அறிவு கூட இந்த புத்தி இல்லாத கன்னிகைக்கு இல்லை. இது வாசிக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எப்படி அவங்க 10 பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க. 10 பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க. அந்த 5 கன்னிகை எண்ணெய் எடுத்துட்டு போறது இவங்க பார்த்திருப்பாங்களா இல்லையா? எடுத்துட்டு போறது கண்டிப்பா அவர்கள் பார்த்திருப்பாங்க. ஆனா நாம் பார்க்கிறோம், அவர்கள் மிகுந்த அலட்சியம் உள்ளவர்களாக இருந்து விட்டார்கள். அறியாமை என்று சொல்லும் போது ஒரு விஷயத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. They ignorant, they don't want to take things, they don't want to go and learn. அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை, அறியாமையிலே இருந்துட்டாங்க. And they have taken things for granted. எல்லாவற்றையும் அலட்சியமாகவே இந்த 5 கன்னிகைகள் எடுத்து விட்டார்கள். அலட்சியமாக இருந்து விட்டார்கள். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, நான் எடுத்துட்டு போன அந்த விளக்கு மணவாளன் வர்றதுக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சு, மணவாளன் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு என்ன பத்தல. 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், இந்த ஞானம் இல்லாத இந்த கன்னிகைக்கு என்ன செய்றாங்க, இந்த புத்தி உள்ள கன்னிகை கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த புத்தி உள்ளவங்க என்ன சொல்றாங்க, நான் கொடுத்தா எனக்கு பத்தாம போயிடும், அதனால நீ என்ன பண்ணு, இப்ப வாங்கிக்க, அனுப்பி வச்சுட்டாங்க. அது புத்தி உள்ள பதில், அது ஞானம் உள்ள பதில். ஏன்னா நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு பத்தாம போயிடுவேன். நான் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன், மணவாளனுக்காக நான் ஆயத்தமாக நான் காத்து கொண்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவோட வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். இதை என்ன நான் கொடுத்துட்டேன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நான் எப்படி போக முடியும், அல்லது அந்த திருமணத்துக்குள்ளாக நான் எப்படி போக முடியும்? இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளுடைய கேரக்டரிஸ்டிக்காக இருக்கின்றது. அநேக வேளையில நம்மளோட வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அநேக காரியங்களில் நம்ம யாரையும் நாம் விரல் காட்ட வேண்டாம், நம்ம யாரையும் நாம் பின் பாயிண்ட் பண்ண வேண்டாம், நம்மளே நாம் கேட்டு பார்ப்போம். எந்த இடத்துல நாம் இப்படியாக அறியாமையிலே
அல்லது அலட்சியமாக நம்ம இருந்திருக்கிறோம். அப்புறம் பார்த்துக்கலாம், வந்தா பார்த்துக்கலாம். இப்படியாப்பட்ட கேரக்டர் நம்மளுக்குள்ளாக இருக்கிறது. இப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த COVID-19 வியாதி வந்துட்டு ஒரு பெரிய அளவுல மற்றவங்களை எல்லாரும் பாதித்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு கிறிஸ்துவனையும் தெரியாது, கிறிஸ்துவ இல்லாததும் தெரியாது, அதுக்கு இதெல்லாம் தெரியாது. அது சரியா நீ கண்ட்ரோல் பண்ணலன்னா அது நம்மளுக்கு வந்துடும். எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? நம்ம we have to follow that. நம்ம மாஸ்க் போடணும், மாஸ்க் போடணும், கை கழுவ சொன்னா கை கழுவணும். நம்ம வந்துட்டு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா நம்ம இப்படியே அறியாமையிலே அல்லது நம்ம அலட்சியமாகவே நம்ம இருந்து விட்டோம் என்றால், நாளைக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் செஞ்சுட்டே இருந்தா மட்டும் போதுமா? அப்ப நான் மாஸ்க் போடாம நான் வேலைக்கு போனா என்ன ஆகும்? வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க, மாஸ்க் போடாம என்ன செஞ்சாலும் நான் கை கழுவ மாட்டேன், அப்படியே போய் சாப்பிடுவேன். அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு தோப்பியை நான் தூக்குறேன்னு வச்சுங்களேன், ஒருவேளை என்னடா வேலை செய்யற இடம் அந்த மாதிரி இருக்குது, அநேக கஸ்டமர்ஸை நான் பார்க்க வேண்டும், நிறைய கஸ்டமர்ஸை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கு, காசை ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு, டாக்குமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு, யாரு என்ன உள்ள கொண்டு வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இல்லை என்றால், அலட்சியமாக நான் இருந்து விட்டேன் என்றால் என்ன ஆகும்? கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்காங்க, நம்ம ஞானத்தை நாம் பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கும். சில காரியங்கள் நடந்து விட்டது என்றால் இட்ஸ் டூ லேட், கான்ட் ரிவர்ஸ் பேக். சில விஷயங்கள் நடந்துருச்சுன்னா நம்ம அது மறுபடியும் திருப்ப முடியாது, மறுபடியும் நம்ம திருப்ப முடியாது. நான் பார்க்கிறோம் இந்த 10வது வசனத்துல மணவாளன் வந்துட்டாரு, புத்தி உள்ளவர்கள் உள்ள போயிட்டாங்க, புத்தி இல்லாதவங்க வெளியே இருந்து கதவு தட்டிட்டு இருக்கிறாங்க. கதவு திறங்க, 16வது வசனத்துல பார்க்கிறோம், கதவு திறங்க, கதவு திறங்கன்ட்டு அவர்கள் இயேசு கிறிஸ்து அல்லது மணவாளனை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு மணவாளன் என்ன பதில் சொல்றாரு? Assuredly I say unto you, I do not know you. நான் மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நம்மளோட சூழ்நிலை நினைச்சு பாருங்க, ஒருவேளை இயேசுவோட வருகையில பரலோக ராஜ்யத்துக்கு எல்லாரும் எடுக்கப்பட்ட இந்த வேலையிலே நாம் கைவிடப்பட்டோம் என்றால் என்ன ஆகும்? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்ட பிறகு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் மாற்ற மாட்டாங்க, அதுதான் ஃபைனல். ஒரு நாள் ஒரு காரியம் நடந்தது என் வாழ்க்கை, அந்த காரியத்தை நான் சொல்கிறேன். என்னோட காஸ்ட்காக நான் போயிருந்தேன் கேரளுக்கு, நான் பாணிக்கு நான் போயிருந்தேன், என்னோட பப்ளிக் டைம் காஸ்ட்காக நான் போயிருந்தேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, நான் புரிக்கா கிட்ட என்னோட லாஸ்ட் டைம்ல புரிக்கா கிட்ட நான் பேசி கொண்டு இருக்கிற வேலையில என்னோட கிளாஸ் ரூமுக்கு முன்னுக்கு ஒரு கதவு இருந்தது. அந்த கதவு வந்து எனக்கு தெரியாது, நான் உள்ளதான் போக முடியும், உள்ள இருந்து நான் மறுபடியும் வெளியே வர முடியாதுன்னு எனக்கு தெரியாது. நானும் சரியா எதையும் வாசிக்கல, என்ன பண்ணிட்டேன், பேசிட்டே இருக்கிற ஆர்வத்துல கதவை திறந்து உள்ள போயிட்டேன். அங்க திறந்து பாக்குறேன் எல்லாம் படியா இருக்கு. அப்புறம் நான் கதவை சாத்திட்டேன், எனக்கு தெரியல பாருங்க, எனக்கு தெரிஞ்ச நான் கதவை சாத்தி வைக்க மாட்டேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த கதவை சாத்தின அப்புறம் நான் புரிதா கிட்ட பேசிட்டு அப்புறம் போனை வச்சுட்டு நான் இழுக்கிறேன் நாப், கதவு நாப் இருக்குது, நான் திருப்புறேன் கதவு திறக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி வீட்டுலலாம் நடந்திருக்கு. ஆனா நான் என்னைக்குமே நான் பயந்துடுவேன், ஏன்னா சொந்த வீடு தானே, நம்ம எதுக்கு பயப்படணும்? எதையாவது உடைச்சாவது நம்ம கதவை நம்ம வெளியே வந்துருவோம் பாருங்க. அங்க இருக்கிற கவுலாம் வந்துட்டு ஃபயர் டாஸ் லேஸ்ல திறக்காது, அது ஏதோ ஒரு செக்யூரிட்டி ஒரு மாதிரி சாவியை வச்சுதான் திறக்க முடியும். எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணிட்டேன், திறந்து பின்னாடி போய் மாட்டிக்கிட்டேன். கதவை போட்டு தட்டுன்னு தட்டுறேன், யாருக்குமே விளங்கல. நான் நினைச்சேன், போச்சு இன்னைக்கு நான் இங்கே தான் மாட்டிட்டேன் போல இருக்கேன். படி இறக்கி கீழே போறேன், அங்கேயும் அதே கதவு தான் இருக்குது. வெளியே வர்றதுக்கு எனக்கு வழியே இல்லாம போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், ப்ரே பண்ணிட்டு நான் கதவு வேகமா தட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு பேனிக் ஆயிட்டேன். நான் கண்டிப்பா அந்த கிளாஸ் ரூம்ல வந்துட்டு அந்த டைம் 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. பட் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு அன்னைக்கு பார்த்து ஃப்ரைடே வேற 2 மணி நேரம் பிரேக். அவங்க போய் தொழுகணும், அவங்க ஓதணும், அதுக்கெல்லாம் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நல்ல டைம் தானே, நல்லா பிடிக்க கிட்ட பேசுவோம் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு பேசிட்டு போனை வைக்கிறேன், கதவு திறக்க முடியல. எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. நான் வேகமா தட்ட ஆரம்பிச்ச உடனே அந்த நேரம் பார்த்து என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தவங்க அந்த வழியா வந்துருக்காங்க. யாருமே இல்லை அந்த இடத்துல. திடீர்னு அவங்க நடந்து வராங்க. அந்த இடத்துல சத்தத்தை கேட்டோடனே அவங்க சீக்கிரமா வந்து கதவு திறந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல எங்கிருந்து சத்தம் வருதுன்ட்டு. ஏன்னா யாரும் அந்த கதவுக்குள்ள போக மாட்டாங்க.
எனக்கு தெரியாது, நான் அவசரப்பட்டு ஆர்வப்பட்டு உள்ள போயிட்டேன். தட்டுறது கேட்டோன்னா அவங்க சீக்கிரமா அந்த கதவை திறந்து வாட் ஹேப்பன் கேட்டப்ப நான் சொன்னேன் ஐ காட் ஸ்டாண்டட் ஹியர், ஐ அம் லாக்ட் அப்படின்னு. ஐ காட் லாக்ட் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு தெரியாது இந்த கதவு வந்து இப்படி திறக்காம போயிடும் அப்படின்ட்டு உள்ள இருந்து. இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த காரியம் எனக்குள்ளாக வந்து அன்னைக்கு என்னை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தவங்க வந்தாங்க. அந்த கதவு எனக்காக திறந்து கொடுத்தாங்க. இல்லைன்னா நான் ரொம்ப பேனிக் ஆகிருப்பேன் அன்னைக்கு. அதே நேரத்தில் நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், பரலோகத்தின் கதவு அடைக்கப்பட்டது என்றால் யார் அதை திறக்க முடியும்? Once the door is locked, யார் அதை திறப்பா? கர்த்தர் அடைக்கிறத ஒரு மனுஷனால திறக்க முடியாது, கர்த்தர் திறக்கிறத ஒரு மனுஷனால அடைக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அப்ப அந்த கதவு அடைக்கப்பட்டுச்சுன்னா எந்த மனுஷங்க நமக்கு வந்து உதவி செய்ய முடியும்? Who can help us? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் யார் நம்மளை காப்பாற்றுவா? நம்ம இதெல்லாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் சீக்கிரமாக நான் முடிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் 15:34. இங்க பவுல் இந்த கொரிந்து சபைகிட்ட சபையார்கள் சொல்றார்கள், தேவனை பற்றி அறிவில்லாதவர்களால் இருக்காதீங்கன்னு சொல்றாரு. ஆண்டவரை பற்றி அறிவில்லாதவர்களால் இருக்காதீர்கள் என்று சொல்றாரு. பவுல் யாருக்கு சொல்றாரு? சபையில் இருக்கிறவர்களுக்கு சொல்றாரு. சபையில் யார் உட்கார்ந்துருக்கா? விசுவாசிகள் உட்கார்ந்துருக்கோம். நம்ம எல்லாமே அங்கதான் உட்கார்ந்துருக்கோம். பவுல் விசுவாசிகளுக்கு தான் சொல்றாரு. ஆண்டவரை பற்றி ஒரு அவிசுவாசி கிட்ட ஆண்டவரை பற்றி அறிவில்லாதவர்களாக இருக்கிறா சொல்றது அது நியாயமே இல்லை. அவங்களுக்கு உண்மையிலே ஆண்டவரை பற்றி தெரியாது. ஆனா ஆண்டவரை பற்றி தெரிந்தும் நம் தெரியாதவர்களை போல இருக்கிறோம் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? Paul is saying, don't be ignorant. அறியாமையில் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பற்றி புத்தி இல்லாதவர்களாக இருக்காதீங்கன்னு சொல்றாரு. நம்மளே இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளை கேட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதே வேளையில எபேசியர் 4:18 இந்த காரியம் வந்து அவர் சபையாருக்கு சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சுருக்கமாக சொல்றேன், புத்தி அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினாலும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து, அது அவர் சபையாருக்கு சொல்றாரு. யார் எப்படி இருக்க வேண்டாம்னு சொல்றாரு? அந்நியர்களை போல இருக்க வேண்டாம் என்று சொல்றாரு. இதெல்லாம் கர்த்தர் நம்மளோட கூட பேசுறாரு. அறியாமையில் இருக்காதீங்க, அலட்சியமாக இருக்காதீங்கன்ட்டு ஆண்டவர் நம்மளுக்கு மீண்டும் மீண்டுமாக வந்து நம்மளுக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறார். இந்த செய்தி எழுதும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இந்த செய்தி கொடுக்கிறேன்னா ஆயத்தமில்லாதவனாக இருக்கிறேனா என்று நான் என்னையே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே இந்த வேலையில ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக கன்க்ளூஷன் முடிக்க போகிறேன். உண்மையாகவே முடிக்க போகிறேன். கன்க்ளூஷன் ரெவலேஷன் 22:11 சொல்லுது. வாசிப்போங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப அநியாயம் செய்கிறவருக்கு தொடர்ந்து அநியாயம் செய்யணும்னா அவங்களுக்கு ஒன்றும் தேவனை பற்றி இன்னும் அந்த அறிவு வரல. அதனாலதான் அவங்க தொடர்ந்து அந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்தமாக நம்ம ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரு. அதை நாம் நாடி நாம் தொடர்ந்து கர்த்தருடைய ஞானத்தில அவர் அறிகிற அறிவில நாம் தொடர்ந்து நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தம் பண்ணுகிற காரியங்களாக இருக்கின்றது. தொடர்ந்து பாவத்தில் ஜீவிப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. பாவம் செய்யறது தேவனுடைய சித்தமே இல்லை. அதனால நான் நீதிக்கென்று நான் போய் சொன்னேன் அப்படிலாம் பேசவே கூடாது. அதெல்லாம் ஆண்டவருக்கு புரியுமுள்ள காரியங்கள் இல்லை. சோ பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
அதாவது அதே மாதிரி என்ன சொல்றாங்க, ஆயத்தமாக இருக்கிறவன் இன்னும் ஆயத்தமாக இருங்க, தொடர்ந்து ஆயத்தமாக இருங்க, அலட்சியமாக இராதீங்கன்ட்டு நாம் பார்க்கிறோம். ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு பரலோகம் உண்மையாக இருக்கின்றதோ, இதை நான் உங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, எனக்கும் நான் சேர்த்து சொல்றேன். எந்த அளவுக்கு பரலோகம் உண்மை உள்ளதாக இருக்கின்றதோ, நரகமும் நரகாக்கியும் உண்மை உள்ளதாக இருக்கின்றது. அலட்சியமாக இருக்க இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்துட்டாரு, அதனால எனக்கு ரட்சிப்பு வந்துருச்சு, நான் எப்படி வேணாலும் இருக்கலான்ட்டு நம்ம இருக்கக்கூடாது. வருகையில் கைவிடப்பட்டோன்றால் என்ன செய்யும்? இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்த நாம் அலட்சியமாக இருக்கலாமா? அல்லது தொடர்ந்து பாவத்துல நாம் இருக்கலாமா? மன திரும்புவதற்கு ஆண்டவர் எவ்வளவோ வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்தாரு, எவ்வளவோ வாய்ப்பு நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து வந்து அந்த நேரம் வந்து நிற்கிற மேகத்தை வந்து அந்த பாடும்போது எவ்வளவு அருமையான ஒரு பாட்டு. மேகம் மீது இயேசுராஜன் வந்திருக்கிறாரா, அந்த இடத்துல வந்து நிற்கும் போது நீங்க அந்த நேரத்துல பாவம் எனக்கு கேட்க முடியாது. இட்ஸ் டூ லேட், ரொம்ப தாமதமாயிருங்க. அந்த நேரத்துல நம்ம வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு நம்ம கதறி அழுதாலும் ஆண்டவர் அதை கேட்க மாட்டாரு. ஆண்டவர் அந்த நேரத்துல கேட்க மாட்டாரு. பிகாஸ் ஆண்டவர் நமக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாரு. அது நியாய தீர்ப்பின் நாள், நியாய தீர்ப்பின் நாள்ல நியாய தீர்ப்பு தான் கொடுக்கணும், பாவம் மன்னிப்பு கொடுக்க முடியாது. அவர் சொன்னதை அவர் செய்வார். அதனால நம்ம எப்பொழுதும் இந்த உணர்வோடு நம்ம இருக்க வேண்டும். நம்மளுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை, நம்மளுக்காக சிந்தப்பட்ட அந்த கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தத்தை அலட்சியமாக நம்ம எண்ணக்கூடாது. Don't take the blood of Christ for granted. இயேசுவோட ரத்தத்தை நம்ம அலட்சியமாக நம்ம இருக்காம மாறாக நாம் ஆண்டவருக்குள்ளாக ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருப்போம். எங்கெல்லாம் நாம் மனம் திரும்ப வேண்டுமோ அந்த இடத்துல எல்லாம் நாம் மனம் திரும்புவோம். இந்த புத்தி இல்லாத கணிகைகளை போல நாம் இராமல், இந்த புத்தி உள்ள கணிகைகளை போல நாம் விழித்திருந்து நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்து விழிப்புணர்வோடு இருந்து நாம் ஆண்டவரோட வருகையை நாம் எதிர்நோக்கி பார்ப்போமா. எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும்படியாக காலை வேளையில் நாம் கேட்ட தேவ செய்தியோடு கூட நாம் இந்த இறுதி பாடலை நாம் பாடுவோம். அந்த நாள் நெருங்கிடுதே ஆயத்தமாகியே வருகிறது. Yes.
செய்வோம். நம் சபையின் மூப்பர் இறுதி ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, உடைய அன்புக்காக, உடைய தயவுகளுக்காக, உடைய பிரதான இரக்கங்களுக்காக சபையாராகிய நாங்கள் எல்லாரும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வருகிறீரே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். உம்முடைய வருகைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று 5 கன்னிகைகளை குறித்தும் 5 புத்தியில்லாத கன்னிகைகளை குறித்தும் நீர் உம்முடைய சீசர்களுக்கு உம்மை நீர் வெளிப்படுத்தின உம்முடைய தயவுகளுக்காக நன்றி. அதுபோலும் இந்த காலை நேரத்தில் உம்முடைய வேத வசனத்தை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் புத்தி உள்ளவர்களாக எப்பொழுதும் உடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நாங்கள் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அதுபோல எங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தாமே உதவித்தார கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நாள் புத்தி இல்லாத எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தி கொண்டு வந்திருந்தால் கிருபையாய் எங்களுக்கு மன்னித்து எங்களுடைய உள்ளங்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. மணவாளன் வரும்பொழுது நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் உம்மை முகமுகமாய் சந்திக்கின்ற ஜனமாக இருக்க எங்களுக்கு நீர் அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய வேத வசனத்தை கொடுத்த மகன் மேல் உம்முடைய ஆவியானவர் தொடர்ந்து இருந்த இந்த ஊழியத்தை வளமையோடு தொடர்ந்து செய்யத்தக்கதாகவும் நீர் அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குற்றம் குறைகளை கிருபையாய் எங்களுக்கு மன்னித்து நீ தொடர்ந்து எங்களை வழி நடத்தும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 மணிக்கு ஜூம் வழியாக பெண்கள் ஐக்கியம் நடைபெறும். உளுத்திரா முக்கிய கூடாய் விமாஸ் பெண்கள் யாவரும் இந்த ஜூம் வழியாக இணையும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். பாஸ்டர் எபினேசர் மோகன் ஜெயன் பிபி சர்ச் அவருடைய மனைவி திருமதி பிரியா தர்ஷினி அவங்க தேவ செய்தியை கொடுக்கிறாங்க. நம்முடைய மதிப்பு என்ன, வாட் இஸ் அவர் வேல்யூ அப்படின்ற தலைப்பில் அவங்க வந்து பேச இருக்கிறாங்க. நல்ல ஒரு தலைப்பு இது. பெண்கள் யாவரும் நீங்கள் இதை கலந்து கொள்ளும்படியாக அவங்களோடு வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக வியாழக்கிழமை வழக்கம் போல நமக்கு பைபிள் ஸ்டடி நடைபெறும். போதகர் மணி பைபிள் ஸ்டடி எடுப்பாரு. அதிலே நீங்க வந்து தவறாம கலந்து கொள்ளுங்க. குடும்பத்தாரோடு கூட நீங்கள் யாவரும் இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்ளும்படியாக வேண்டி சொல்கிறேன். நமக்கு தெரிந்த வண்ணமாக நமக்கு இந்த ஸ்ட்ரிக்ட் MCO SOP அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அரசாங்கத்தினுடைய இந்த உத்தரவுக்கு நம்ம வந்து கீழ்ப்படியும்படியாக சபையார் யாவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது நம்முடைய நலனுக்காக இது செய்யப்படுகிறது. ஆகையினால நம்ம வெளியே போகும் பொழுது முக கவசத்தை நம்ம போட்டுக்கொள்ளணும். சுத்தமாக நம்மளை வந்து நம்ம வைத்துக் கொள்ளணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையில்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். அது வந்து நீங்க அந்த கவனத்தில் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த
தேதி வரைக்கும் இந்த MCO. ஸோ தெரியல, அதுக்கு பிறகு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா நமக்கு வந்து தெரியாது. அதனால இன்னும் 2 வாரம் நமக்கு வந்து ஆன்லைன் சர்வீஸ் தான் நடைபெறும். அதன் பிறகு அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா தொடர்ச்சியாக இந்த MCO அது ஆன்லைன் சர்வீஸ் வந்து நடைபெறும். அதுலேயும் நீங்கள் வந்து தவறாம